Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா. அதிமுக தலைமை கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்த நாள் விழாவையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கினார். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அன்னை தமிழுக்காக இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு அதிமுக மாணவரணி சார்பாக மரியாதை. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 25ஆம் தேதி வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வந்த உதயநிதி ஆள் இல்லாத இடத்தில் கும்பிடு போட்டபடி சென்றது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆள் இல்லாத இடத்தில் யாருக்கு வணக்கம் வைக்கிறார் துணை முதல்வர் என மக்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, 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 குருக்கள் வரார் வழிவிடுங்கோ. வீரத்திற்கு பெயர் போன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கருணாநிதியின் கொள்ளுப்பேரனுக்கு அமைச்சர் மூர்த்தி சேவகம் செய்தது தமிழக மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினின் வாரிசுகளுக்கு கொத்தடிமை போல சேவகம் செய்யவா வாக்களித்தோம் என மதுரை மக்கள் ஆத்திரம். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, பயம் எதற்கு. மதுரை மாவட்ட ஆட்சியரை இருக்கையில் இருந்து எழச் சொல்லிவிட்டு இன்பநிதியின் நண்பர் அமர வைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டு படித்து அறிவாள் உயர்ந்த ஐஏஎஸ்ஐ விட இன்பநிதியின் நண்பர் உயர்ந்தவரா என மக்கள் கேள்வி. இனியும் இந்த குடும்ப அரசியலின் அராஜகத்தை சகித்துக் கொள்ள தமிழக மக்கள் ஒன்றும் கொத்தடிமை கூட்டமில்லை எனவும் ஆவேசம். மதுரையில் 3 நாட்கள் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 2 உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த அவலம். கருணாநிதிக்கு விளம்பரம் தேட பல கோடியில் கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானம் மாடுகள் புல் மேய்க்க கூட பயன்படாத நிலையில் ஸ்டாலின் அரசு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை என மக்கள் ஆதங்கம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தற்போது வரை 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 350க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியை பயன்படுத்தி கருணாநிதி பரம்பரையின் அடுத்த வாரிசுக்கு விளம்பரம் தேடியதில் காட்டிய அக்கறையை பாதுகாப்பாக போட்டி நடத்துவதில் காட்டியிருந்தால் இந்த அவலம் நிகழ்ந்திருக்காது என மக்கள் காட்டம். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஸ்டாலின் அரசு போக்குவரத்தை சீர் செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நடைபெற்ற காணும் பொங்கல் விழாவில் காவல்துறை கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியதால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போதை வியாபாரிகளிடமும் ஞானசேகரன் போன்ற காமுகன்களிடமும் தங்களது தீரத்தை காட்டாமல் அப்பாவி மக்களிடம் காவல்துறை அராஜகம் செய்வதாக மக்கள் வேதனை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாலப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டியதில் 60 வயது முதியவர் கவலைக்கிடம். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினரும் அதிகாரிகளும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததும் கண்காணிக்காததுமே இத்தகைய விபத்துக்கள் ஏற்பட காரணம் என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாடுவிடும் திருவிழாவை நடத்தியவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். கும்பகோணம் அருகே மாநகராட்சியின் அலட்சியத்தால் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் மாடுகள் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கோவிலில் கூட சிறிது நேரம் அமர முடியவில்லையே என ஆதங்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைக்கு படையெடுக்கும் மக்கள். போதிய அளவில் மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த நோயாளிகள். ஜல்லிக்கட்டை தடை செய்ய ஜாதி பிரச்சனையை தூண்டிவிடுவதாக மக்கள் விரோத திமுக அரசு மீதும் ஆண்ட பரம்பரை என பேசிய விடியா திமுக அமைச்சர் மூர்த்தி மீதும் மக்கள் குற்றச்சாட்டு. சமூக நீதி வேடம் போடும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தன் தந்தை பெயரில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைத்து மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக ஆதங்கம். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த திருநங்கைகள் ஒரு 4-5 பேர் ஒரு 10-15 காளைகள் வளர்க்குறாங்க. அவங்க காளைகளை இந்த போட்டியில கலந்துக்க விடாம அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தூண்டுதல் பேர் அந்த காளைகளுக்கு அனுமதி வழங்காம டோக்கன் வழங்காம அவர்களையும் புறக்கணித்து இருக்கிறது. அப்போ திருநங்கைகளை புறக்கணிச்சிட்டீங்க, தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிச்சிட்டீங்க. தொடர்ச்சியாக தமிழர்களுடைய ஒற்றுமைகளையும் எப்படியாவது சாதிய பிரச்சனையை தூண்டிவிட்டு மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும். அப்படி இல்லைனாக்க திறந்த வெளியில நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு போயிட்டு கலைஞர் அரங்கத்துக்குள்ள நடத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய தாமதிப்பதால் கடந்த 10 நாட்களாக தேசிய நெடுஞ்சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் வேளாண்மை துறை அமைச்சர் கண்களுக்கு இவை தெரியாதா என விவசாயிகள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பாமக பிரமுகருக்கு டிராக்டர் வழங்க பரிந்துரைத்த திமுக நிர்வாகியும் அதனை எதிர்த்த திமுக பிரமுகரும் சாதியின் பெயரால் ஆபாசமாக திட்டிக்கொண்ட செல்போன் உரையாடல். ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய டிராக்டர் திமுகவினர் கை காட்டுபவர்களுக்கு வழங்கி வரும் விடியா அரசின் வேளாண்மை துறை. இந்த ஊருக்கு அவனே நான் தான்டா. யாரு என்ன சொன்ன இப்ப நான் அப்படியா யாரா என்னத்துக்கு இப்ப ஜாதி எல்லாம் வருது? எதுக்குடா இப்ப ஜாதி எல்லாம் வருதுங்க? கொடுத்ததான் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை என சட்ட திருத்தம் மட்டும் செய்துவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் நிறுவன காவலாளி போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி திமுக அரசு பாலியல் குற்றங்களையும் குற்றவாளிகளையும் மெத்தன போக்குடன் கையாளுவதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பிஞ்சு குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் தாக்கப்பட்டதால் பரபரப்பு.
திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண்ணிற்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. ஸ்டாலின் அரசு போதையை ஒழிக்கிறேன் என வெட்டி விளம்பரம் செய்து வரும் நிலையில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தடுக்க களத்தில் இறங்கி போராடிய வினோத்குமார் என்பவர் 8 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்ட அவலம். கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையின் உதவியை நாடியவரை கொலையாளிகளுக்கு காட்டிக் கொடுத்த அந்த சார் யார் என விடியா திமுக அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளம் அருகே கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பள்ளி மாணவர்கள் 3 எரித்து கொலை. பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையானதும் கொலை செய்யப்பட்டதுமே ஸ்டாலினின் 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் நாசமானதற்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெண்ணை ஓட விரட்டி இரும்பு ராடால் அடித்தே கொன்ற மதுபோதை ஆசாமி. பெண்களின் பாதுகாப்பு குறித்து வாய்ப்பந்தல் மட்டுமே போட்டு வரும் ஸ்டாலின் அரசு செயலில் வேகம் காட்டாததால் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொல்ல முயற்சி. முன்விரோதம் காரணமாக கொலை முயற்சி அரங்கேறிய நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மாமனாரை மருமகனை அடித்து கொலை செய்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில் கொலைகள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்கள் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து நாளுக்கு நாள் பல பயங்கரங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 30 லிட்டர் சாராயம் ஊழல் அளிக்கப்பட்ட நிலையில் 6 லிட்டர் சாராயத்துடன் 3 சிக்கினர். இத்தனை நாள் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என பொதுமக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொண்ட பெண்ணும் பிறந்த பெண் குழந்தையும் இறந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. தற்சார்பு என்கிற பெயரில் தமிழகத்தில் பரவி வரும் மூட பழக்கமும் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் அவலமும் அரசின் பொறுப்பின்மையுமே இத்தகைய சம்பவங்கள் நடக்க காரணம் என மக்கள் ஆதங்கம். ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே பேருந்து விபத்துக்குள்ளானதில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக பலி. திருப்பதி சென்றுவிட்டு திருச்சி திரும்பிய நிலையில் கோர விபத்தில் சிக்கிக் கொண்டதா சோகம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் தேக்கத்தால் மக்கள் மூக்கை மூடிக்கொண்டு நோய் தொற்று அச்சத்திலும் பயணிக்க வேண்டிய அவல நிலை. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று வெற்று விளம்பரம் மட்டுமே செய்யும் திராவிட மாடல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையே பேருந்து நிலையத்தின் நிலையை காட்டுவதாக மக்கள் கடும் விமர்சனம். நிதியும் இல்லாமல் நிர்வாக திறனும் இல்லாமல் அல்லல்படும் அண்ணா பல்கலைக்கழகம். நிதி மேலாண்மை மேல்படிப்பு என விளம்பரத்திற்காக ஒரு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தும் அவலம். மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் வீண் விளம்பரம் செய்வதால் என்ன பலன் என மக்கள் கேள்வி. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 59,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 60 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 7,450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் பல்வேறு தேர்வுகள் இணைய வழியில் நடத்தப்படும் நிலையில் இந்த ஆண்டும் நீட் தேர்வு பேனா பேப்பர் முறையில் நடைபெறும் என அறிவித்த தேசிய தேர்வு முகமை. ஆண்டுதோறும் பல்வேறு குளறுபடிகள் நடக்கும் நிலையில் நீட் தேர்வை ஏன் இணைய வழியில் நடத்தக்கூடாது என கேள்வி எழுப்பும் மக்கள் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருப்பதாக வேதனை.
சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூர் வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 12 நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். கடந்த 12ஆம் தேதி 2 பெண்கள் உட்பட 5 நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற நிலையில் தற்போது 2வது முறையாக நிகழ்ந்த சம்பவத்தால் உள்ளூர் மக்கள் நிம்மதி. சபரிமலையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சர்வ பாக்கியங்களையும் தரும் படி பூஜை. முன்பதிவு செய்த திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இலங்கை மன்னார் நீதிமன்றத்திற்கு வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட அவலம். பட்ட பகலிலேயே வழக்கு விசாரணைக்கு வந்த இருவர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் தனது ப்ளூ ஆரிஜின் என்ற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் சோதனை முயற்சியாக செலுத்திய ராக்கெட் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துக்கு எலான் மஸ்க் தவிர உலக நாடுகளின் தலைவர்கள், விஞ்ஞானிகள் பலரும் வாழ்த்து.